அனைவருக்கும் என் வாழ்த்தும் வணக்கமும். இன்று நம் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பழமொழி, அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட இருந்தால் முட்டப்பகை. கேட்கும்போதே இந்த பழமொழி ஏதோ நமக்கு ஒரு இடரலை தருவது போன்று தோன்றுகிறது. ஆனால் என்னத்தான் இந்த பழமொழி நமக்கு கூறுகிறது? ஒரு கிராமத்திலே ஒரு குடும்பம், சற்று வசதியான குடும்பம், ஓரளவு மகிழ்ச்சியோடு வாழுகின்ற, விவசாயத்தை பின்னணியாக கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். அந்த தந்தை தனது 3 மகன்களுக்கும் 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்து பிறகு வீடு கட்டும் பணியை தொடங்கினார். அதே கிராமத்தில் இருந்த நானும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் 3 இடங்களிலே தனித்தனியாக நிலம் வாங்கி அவர்கள் 3 மகன்களுக்கும் 3 வீட்டை கட்டினார். அந்த நேரத்திலே ஒரு நாள் அவரை நான் சந்திக்கும் போது கேட்டேன், என்னங்க 3 வீடு அங்கே ஒன்று இங்கே ஒன்று வாங்கி கட்டியிருக்கிறீங்களே, ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்காதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்தாசையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது அவர் இந்த பழமொழியை எனக்கு கூறி காட்டினார். அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட இருந்தால் முட்டப்பகை. என்னங்க சொல்கிறீங்க? சேர்ந்து இருக்கிறது நல்லது தானே, ஒவ்வொரு மகனையும் நீங்கள் தனித்தனியாக பிரிச்சில்லா வைக்கிறீங்க என்று சொல்லி மீண்டும் கேட்கும்போது தான் அவர் ஒரு தத்துவத்தையே சொன்னார். ஃபாதர், ஆங்கிலத்தில் பேசிய அவர், ஈச் மேன் ஹஸ் his own ஸ்பேஸ். ஸ்பேஸ் என்ற வார்த்தை நமக்கு தெரியும், ஒரு இடம். அந்த இடம் அளந்து பார்க்கக்கூடிய இடமாகவும் இருக்கலாம், அல்லது மனிதனுடைய அனுபவ இடமாகவும் இருக்கலாம். அப்போ அவர் அழகாக சொன்னார், ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுக்கும் தனக்கும் இருக்கின்ற அந்த இட அளவை மதித்து நடக்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார். இதை தானே நாம் வாழ்க்கையில் சொல்லுகிறோம். சற்று ஒருவரை நெருங்கி போகும்போது என் காலை மிதிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இந்த பழமொழி நம்மை பிரித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உருவானதல்ல. மாறாக ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுடைய உரிமை, கடமை, அவரது மாண்பு ஆகியவற்றை காக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அப்போது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எல்லாரும் மாண்புடன் வாழ முடியும் என்பதை காட்டுகிறது. இந்த பழமொழியை ஒருமுறை என்னோடு சேர்ந்து சொல்றீங்களா? அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட இருந்தால் முட்டப்பகை. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்.